with Chitra, Social Talk. அடுத்த சாய் வித் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் பிரபல நாட்டிய கலைஞரான பத்மஸ்ரீ நர்த்தகி நட்ராஜ். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, உழைப்பு ஆகியவற்றின் துணையோடு இன்றைக்கு உலக சாதனையாளராக விளங்குகின்ற நர்த்தகி நட்ராஜ் தன்னுடைய வலிமிகுந்த வாழ்க்கையிலே தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra, Social Talk. இன்றைக்கி சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மதிப்புமிக்க ஒரு பெண்மணியாக நீங்கள் திகழறீங்க. அதுக்கு அடிப்படையாக என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தன்னம்பிக்கை, உழைப்பு, சுயமரியாதை, விடாமுயற்சி. நிச்சயமாக நான் இதோட ஒரு உறுதித்தன்மை என்னோட ஆரம்ப நாள் வாழ்க்கையில் இருந்ததுனால எத்தனையோ கேலிகள், அவமானங்கள், தூற்றல்கள், ஒதுக்கல்கள், புறக்கணிப்புகள் எல்லாம் தான் இருந்தது. நாங்கள் அதை கவனிக்கிறதுக்கு நேரத்தை வீணாக்கலை. ரொம்ப ரொம்ப காயம்தான் இருக்கும். ஒரு பக்கத்துலேருந்து அம்பு வரும், ஒரு பக்கத்துலேருந்து கல் வரும், ஒரு பக்கத்துலேருந்து அருவருப்பான சொற்கள் வரும். இது போன்ற சுடு சொற்களையும் மற்ற விமர்சனங்களையும் தாங்கக்கூடிய ஆற்றல் அப்படின்றது எந்த கட்டத்தில் ஆரம்பத்திலே இருந்ததா, இல்லை அதுக்கு ஒரு காலகட்டத்தில் நீங்கள் மனப்பக்குவம் அடைஞ்சிங்களா? நிச்சயமாக அதாவது எனக்கு அந்த அளவுக்கு இப்போ ரொம்ப பண்பட்டு என்னால் உலகம் கொடுத்த அனுபவத்தில் நான் உங்ககிட்ட ரொம்ப ஒரு தெளிவாக என்னோட நிலையை பேச முடியுது. அப்போ அது ஒரு குழந்தை தான். திருவாசகத்தில் 18வது திருவம்பாவையில் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் ஒளிமலிங்கி தாரகையில் தாமகள பெண்ணாகி ஆணாய் அழியாய் விரம்கொடி சேர்ந்து இறைவனை சொல்லியிருக்கிறாங்க. ஆரம்ப கட்டத்தில் எங்கே உங்களுடைய பெற்றோர்லேருந்து நீங்கள் வேறுபட ஆரம்பிச்சிங்க? பெற்றோர்கள்ட்ட இருந்து வேறுபட ஆரம்பிச்சது நல்ல ஓரளவு படிப்பறிவு உள்ள குடும்பம், நல்ல லேவாதேவி பண்ணுற விவசாயம். அந்த மாதிரி என்னோட தோழி சக்தி, நான் ஒரே கிராமத்திலேயே 4-5 தலைமுறைகளாக குடும்ப நண்பர்கள். பெரும் சுதந்திரம் இருக்கிற இடத்துல யாருக்கு சுய கட்டுப்பாடு இருக்கோ அவனால தான் சுதந்திரம் என்பதனோட சுவையை அனுபவிக்க முடியும். சுதந்திரம் இருக்குன்னொன்னு எங்கனாலும் கையை நீட்டலாம், எங்கனாலும் காலை நீட்டலாம், எங்கேயும் ஓடலாம், என்னமும் பண்ணலாம்ங்கிற இடத்துல பேய் பிசாசு மாதிரி ஆடுவேன்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த பெரியவங்க பார்த்தவங்க இப்போ இன்னைக்கு நான் உலகம் பூரா கிட்டத்தட்ட ஒரு 24 நாடுகளுக்கு மேலே நான் போய் வந்துட்டேன். நாட்டியம் 20 ஆண்டுகளாக தொடர்ந்து அமெரிக்கா, கனடான்னு இது 20வது ஆண்டு முடிச்சிருக்கேன் நான். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இப்படிப்பட்ட அங்கீகாரத்தை பெரும்பாலான திருநங்கைகள் பெறணும் அப்படின்றது தான் உங்களுடைய ஆசை இல்லையா? அதற்கு அவங்கள எப்படி வழி நடத்திக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு இதில் ஒரு பெரிய உளவியலாக நான் ஒரு திருநங்கைகள் பக்கம் இருந்து நான் ஒரு திருநங்கையாக நினச்சி பார்க்குற பொழுதுன்னா, அங்கே யாருமே சோடை சொல்ல முடியாத அளவுள்ள அறிவு கூர்மையுடனும் தெளிவான சிந்தனைகளோடும் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நம்ம தாத்தாவும் பாட்டியும் நம்ம அம்மாவும் அப்பாவும் கையில் வச்சிருக்கிறாத ஒரு பணத்தை இன்னைக்கு நம்மளோட பேரன் பேத்தியும் நம்மளோட மகனும் மகளும் 3 மடங்கு 4 மடங்கு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இது போன்ற அங்கீகாரம் எல்லா திருநங்கைகளுக்கும் கிடைக்குதா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. அதாவது இயல்பு வாழ்க்கையிலையுமே இயல்பு மனிதர்கள்லையுமே எல்லாருக்கும் சம அங்கீகாரம் கிடைச்சி வாழ்ந்துட்டு இருக்காங்களா? இப்போ இன்னொன்றும் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் நான் அது எனக்கு தெரியும், அது ஒரு தவறான அணுகுமுறை தான், அவங்க காயப்பட்டிருக்காங்கிறது எனக்கு தெரியும். இதை நேர்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணால் நல்லா இருக்குமே சொல்லி நல்லா மாறி இருக்குன்னா, ரொம்ப நல்லா மாறி இருக்கு. மாறி வர்றாங்க. யார் ஒருத்தரை விரும்பி வரல. இதையுமே சமூகம் சிந்திக்கணும். அப்போ நான் என்ன செய்யணும் சாமி?
2 கையும் கும்பிட்டு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு மட்டும் உன்னோட வேலைகளை பாருன்றதான் எனக்கு சொல்லியிருக்கிறார். என்னவா இருக்கணும் திருப்தியாக இருக்கேன், எனக்கு இனிமே இது இருந்தால் தான் வாழணுங்கிறது இல்லை. அப்போ என் நண்பர்கள்ட்ட என்ன சொல்கிறேன், என் மக்களுக்கு செய்யுங்க. இந்த மாறுபட்ட பார்வை இங்கே நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இருக்கா, வெளிநாடுகளையும் இருக்காது? வெளிநாடுகளில் நான் இதுதான் ரொம்ப நல்ல கேள்வி. இது நிறையவே வெளியில் வரல. நான் வந்து முன்னெல்லாம் அமெரிக்கா போகிறப்ப கனடா போகிறப்பெல்லாம் என் கச்சேரி முடிச்சுட்டு அதுக்குள்ளே இருந்து நீ எப்படி வந்த அவன் கேட்குறது புரியுது. நீ பாலைவன கட்டாந்தரையில் கள்ளி செடியிலேருந்து எப்படி ரோஜாப்பூ பூத்துதுன்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏழை திருநங்கைக்கு இருக்கக்கூடிய சுதந்திரமும் ஒரு மறுமலர்ச்சியும் அவர்கள்ட்ட இல்லைங்கிறது தான் உண்மை. இப்பெல்லாம் நான் கச்சேரிக்கு போகிறப்ப என்னோட அந்த சந்திப்புகள் ஏதாவது மறக்க முடியாதது இருக்கா உங்களுக்கு? நிச்சயமா நான் வந்து கனடாவில் நான் சந்தித்த திருநங்கைகளுக்கு வந்து நம்ம நடனமோ எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே பணம் வந்து காகிதம் தான். என்ன செய்ய முடியும், எல்லாம் நான் பார்த்துட்டேன். எனக்கு நான் வந்து எத்தனையோ மகாராஜாக்கள் வீட்டு விருந்தாளியாக நான் போய் வந்துட்டுருக்கேன். இந்தியா முழுவதும் உள்ள மிக உயரிய அரச குடும்பங்களின் மிக விரும்பப்படக்கூடிய நடன கலைஞராக நம்ம தமிழ்நாடு மாத்திரமில்லை எல்லா மாநிலங்கள்லையும் நான். இந்த மனப்பக்குவம் எந்த காலகட்டத்தில் நர்த்தகிக்கு வந்தது? அந்த ஏழ்மை கொடுத்தது. அதாவது இது நிச்சயமாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்னா, பசியில் 2 வகை இருக்குது. ஏழையோட பசி, ஒரு வசதி படைத்தவர்களோட பசி. இலக்கி அடுத்து என்ன செய்ய போகிறோம் தெரியாது. அப்போது உதவி கரம் வரும், அந்த உதவி கரம் ஒழுங்கான வழியாக இருக்காது. புரியுது. அப்போது இவளை பார்ப்பேன் நான் தொண்ணு பேசிக்கிட்டே வந்து இவ அமைதியாக வந்தான்னா நான் சொல்லுவேன், அந்த இடத்துல நல்லா பண்ணினேன்ல, அங்கே சரியா பெர்ஃபார்ம் பண்ணேன்னு அர்த்தம். சரிங்களா, திட்டமாக பண்ணுவோம். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட மாட்டாளான்னு நினைக்கிறப்ப நான் முடிச்சிருவேன். அந்த அந்த நேர ஒதுக்கீடுகள், பாடல்கள் தேர்வு. நர்த்தகனுடைய இந்த நடன ஆற்றலில் கிட்டப்பாவுடைய பங்கு எந்த அளவு? அதாவது எல்லாருக்கும் ஆசிரியர் அமைவாங்க. எனக்கு கடவுளே ஒரு சித்த புருஷரே வந்து ஆசிரியர் அமைஞ்ச ஒரு பெரும்பாகியமே எனக்கு கிடைச்சது. ஏன்னா நான் சொன்னேன்ல, நான் அந்த கனவு பந்துங்கிறது, நான் வைஜெயந்தி மாலா அம்மாவோட குருன்னு போய் தான் கதவை தட்டினோம். இப்போ நாட்டியம் பொதுவான நாட்டியத்துக்கும் தஞ்சை நாட்டியத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? தஞ்சை நாட்டியம் பொதுவான நாட்டியம்னு இல்லைன்னு, நடனம்ங்கிறது நம்ம தமிழின் கூத்தின் மரபு தான் நடனம். மாதவி ஆடின வகைகள்ல இருந்து அதன் பிறகு பக்தி இலக்கியமாக மாறி, பக்தி இலக்கியத்துக்கு அப்புறமா எத்தனையோ மற்ற ஆட்சி முறைகள், மத ஆட்சி முறைகள் எல்லாம் மாறி 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 அவங்களை மிகவும் கவர்ந்த நடன கலைஞர்னா யார் யாரெல்லாம்? நான் ஒரு தனிப்பட்ட ஒருத்தரை சொல்ல முடியாது. ஒருத்தரும் நான் தான் சொன்னேன் இல்லையா, இப்போது இந்த ஆண்டு வந்து கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ்க்காக வந்து எங்கே நர்த்தகிக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு வந்து? என்னோட ஆன்மீகங்கிறது வித்தியாசமானது. என்ன, நான் ஒன்றும் பெரிய கட்டுப்பாடுகள் அதெல்லாம் கிடையாது. எனக்கு அந்த விரதங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் நான் வந்து ஒரு தேவாரத்தை திருவாசகத்தை ஆடுற பொழுது, நீங்கள் பல வெளிநாடுகளுக்கு போயிருக்கீங்க, இதில் உங்களால் மறக்க முடியாத வெளிநாட்டு பண்ண அது? எங்களுக்கு எல்லா வெளிநாடுகளுமே ஒரு சிறந்த அனுபவங்களை கொடுத்துருக்கு. முதலாக வந்து நான் அமெரிக்காவுக்கு தான் நான் பயணமானேன். நர்த்தகி யாருடைய தீவிர ரசிகை? சித்ரா லட்சுமணன் அண்ணாவோட தீவிரமான ரசிகை. ஏன்னா